கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப வந்து திருமண மாலை பூத்திருக்குதா? திருமணம் பண்ணலாமா? அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். அது போக வந்து வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற இன்னொரு கேள்வியும் சிலருக்கு இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, இப்ப நீங்க கும்பராசியா இருக்கிறீங்கன்னா, கடந்த 4 வருஷம், 3 வருஷம், 2 வருஷம், 1 வருஷம் வந்து திருமணத்துக்கு முயற்சி பண்ணி திருமணம் காரிய தடை தடங்கல் ஆகுது அப்படின்னா, அடுத்த வருஷம் 10வது மாசம் வரைக்கும் இந்த நிலைமை இருக்கும். ஏன்னா கும்பராசிக்கு ராகு கேது பயிற்சி ஓடுறதுனால, சில காரிய தடை தடங்களை சிலருக்கு ஏற்படுத்தும். அதுல நீங்களும் இருந்தா ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அதே வந்து உங்களுக்கு குருவோட சாரம். குருவோட பார்வை பலன்கள்ல சிலருக்கு வந்து அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்குள்ள திருமணம் நடப்பதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கு. அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இன்னைக்குல இருந்து டிசம்பர் வரைக்கும் வந்து பொண்ணு தேடுவதற்குரிய விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொண்ணெல்லாம் உங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா, அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்குள்ள திருமணம் பண்ணிக்கோங்க. திருமணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கணவன், மனைவி அந்த கான்செப்ட்ல குடும்ப வாழ்க்கைய வாழ்ந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டுக்கு அப்ளிகேஷன் பண்ணுங்க. அப்ப வெளிநாட்டு வேலை அதுக்கப்புறம் கிடைச்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்க வெளிநாட்டுக்கு கிளம்பலாம். இங்க 2 பேத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது, வெளிநாட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. இத வந்து நீங்க எதுல எடுக்க போறீங்கன்றது உங்ககிட்டயே நாங்க விட்டுறோம். ஏன் அப்படின்னா, வெளிநாடு போனா அது வந்து பிக்ஸ்டு. அது 2 வருஷம், 3 வருஷம், 1 1/2 வருஷம் அப்படின்னு அந்த கான்செப்ட்ல நம்ம இருந்துட்டு அதுக்கப்புறம் வருவோம். அதே திருமணம்னா, திருமணம் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் வெளிநாடு போனாலும், உங்களுக்கு வந்து லீவு இந்த மாரி விஷயங்கள வந்து மனைவி, கணவர பார்த்துக்கிட்டு டிராவல் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த 3 வருஷத்துக்கு வெளிநாட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுல எது எடுக்கணும்ன்றது உங்ககிட்டயே விட்டுறேன். அதன்படி கரெக்ட்டா நீங்க உங்க முடிவுகள் எடுத்துட்டு கரெக்ட்டான வாழ்க்கை தரத்துக்குள்ள வருவது உங்க கையில தான் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?